ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தனிஷ்டா பஞ்சமி பற்றி பார்க்கலாம். தனிஷ்டா பஞ்சமினா இறந்தவர்களுக்கு ஆகாத நட்சத்திரம். இப்போ இதுதான் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா போய் பஞ்சாங்கம் பார்த்துடுவா ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போய் அந்த இறந்த நேரத்தை சொன்னாங்கன்னா அந்த அஸ்ட்ராலஜர் ஒரு கால்குலேட் பண்ணி என்ன நட்சத்திரத்தில் இறந்துருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் மட்டும் இவங்களுக்கு ஆகாதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாதிரி நட்சத்திரம் என்ன வருதுன்னு பார்த்தா, மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் இறந்துட்டாங்கன்னா ஒரு 2 மாதம் அவங்களுக்கு அடைப்பு. அடுத்தது கிருத்திகை, உத்திரம் இந்த 2 நட்சத்திரத்தில் இறந்தாங்கனாக்கா அவங்களுக்கு 3 மாதம் அடைப்பு. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம், ரோகிணியில் இறந்தாங்கன்னா 4 மாதம் அடைப்பு. அடுத்தது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆக இந்த 5 நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 6 மாத காலம் அடைப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வில்லேஜில் இந்த மாதிரி அடைப்பு இருக்குப்பா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பயப்படுற அளவுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கே அந்த இறந்தவர்கள் அந்த சரியில்லாத நட்சத்திரத்தில் இறக்குறாங்க அப்படின்னா அந்த அந்த இறக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் சில அச்சீவ்மெண்ட்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்க்கணும், இன்னும் குழந்தைகளை நல்ல நிலைமையை கொண்டு போகணும், அல்லது குழந்தைகளுக்கு திருமணம்னா நடக்கணும், அல்லது பேரப்பிள்ளைங்களை பார்க்கணும், பேரப்பிள்ளைங்களுக்கு திருமணத்தை பார்க்கணும், இப்படியான சில ஆசைகள் எல்லாம் அவங்க அந்த மனசில் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நபர். அப்போ அவங்க அந்த ஆசையை நிறைவேறிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த ஆசைகள் நிறைவேறலை அப்படின்னா அவங்க அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ என் பேரனுக்கு திருமணம் ஆகணும், நான் திருமணத்தை பார்க்கணும், எங்கள் பையனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், இன்னும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொத்து வாங்கணும், இன்னும் பிள்ளைங்கள் எதிர்காலத்தை நான் நல்லபடியாக பார்க்கணும், இப்படின்னு ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆசையெல்லாம் நிறைவேறாமல் தள்ளி போகும்போது அவங்களுடைய உடல்நிலை பலவீனமாகும். அப்போ உடல் பலவீனமாகும் போது ஆத்மாக்காரன் என்ன பண்ணுவாருன்னா அந்த உடலை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு. அப்போ உடல் பலவீனமாகி ஆத்மா பிரிஞ்ச உடனே அவங்க அந்த ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கிறதுனால தான் அந்த தோஷத்தில் இறக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அதனால அவங்களுக்கு வீட்டை உடச்சி எடுத்துட்டு போறதோ இதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியமாகாது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 6 மாதம்னு 3 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்காங்க முன்னோர்கள், சித்தர்கள். இப்போ இதை அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இறந்துருந்தாங்கன்னா, உதாரணமாக ஒரு 2 மாதம் அடைப்பு இருக்குன்னு வைங்க, அவங்க இறந்தது 60 நாள் அவங்கள முறையாக வழிபடணும். அவங்க அந்த 60 நாள் அந்த ஆத்மா போய் சாந்தி அடையாது, இவங்களுடைய தொடர்புலையே தான் இருக்கும். யார் வந்தாங்க, யார் போனாங்க, எப்படி என்ன வீட்டில் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் இறந்துட்டு அடைப்பு இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அமைதியாக இருக்கணும், அந்த இறந்தவங்களை நினச்சி அடிக்கடி வழிபடணும், ரொம்ப சாந்தமாக இருக்கணும். அதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு 6 மாதம் அடைப்பாக வந்துருச்சுன்னு வச்சுங்க, இவங்க அந்த 6 மாதத்துக்குள்ளேயே அவங்க பையனுக்கு அல்லது பேத்தி பேரன் யாருக்கோ ஒருத்தர் கல்யாணம் அல்லது திருவிழா இப்படின்னு ஒரு ஆட்டம் பாட்டம்னு ரேடியோ வச்சுக்கிட்டு நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடும்பத்துக்கு சரிவு ஏற்படும். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஒரு ஆத்மா அவங்களுடைய ஆசை நிறைவேறாமல் அப்படியே இன்னொரு இதுக்குள்ளே போகாமல் போய் சாந்தி அடையாமல் அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இவங்க போய் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் தான் அந்த பிரச்சனை உண்டாகுன்னு வச்சுங்களேன். அதனால் இறந்தவங்க எவ்வளோ நாள் அடைப்பு இருக்குதோ அவ்வளோ நாள் வரைக்கும், உதாரணமாக ஒரு 60 நாள்னா 60 நாள் மாலையில் அவங்க படத்துக்கு முன்னாடி சாயங்கால டைமு ஒரு விளக்கு வச்சு ஊதுபத்தி வச்சு முறையாக வழிபடணும். அப்போ 60 நாள் முடிஞ்சு 61ஆவது நாள் ஒரு வெங்கல கிண்ணம் வாங்கி அதில் நல்லெண்ணெய் விட்டு அந்த ஒரு நதிக்கரை, அதான் ஓடுற தண்ணி, காவேரி ஆறு இந்த மாதிரி ஆற்றுக்கு பக்கத்தில் போய் அவங்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யணும். அவங்களுக்கு கரெக்டாக திதி கொடுத்துட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு அந்த வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தானம் கொடுக்கணும். அது முன்னெல்லாம் அது வாங்கினாங்க, இப்போ மேக்சிமம் யாரும் வாங்குறதில்ல. இல்லை அப்படின்னா அந்த நதிக்கரையிலே வச்சு அந்த நல்லெண்ணெயை அந்த வெங்கல கிணத்துல ஊற்றி அவங்களுடைய முகம் பார்ப்பாங்க. அந்த சிரார்த்தம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க உறவினர்கள் எல்லாமே முகம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 61ஆவது நாள் அவங்க பெரியவங்களோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி இது எல்லாமே செய்யலாம். ஆனால் அடைப்பு இருக்கும்போது இவங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு வச்சுங்களேன்.
முறையாக வழிபடணும் பெரியவங்களை. அது இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க வீட்டில் தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா எதை தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருஷத்துல ஒரு ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை வந்து கம்பல்சரி வந்து திதி கொடுக்கணும். திதி தான் வந்து செல்வத்துக்கு அதிபதியாக வராரு. அந்த 4 நட்சத்திரம் திதி யோக கரணம்னு சொல்லுவாங்க பஞ்சாங்கத்துல. இந்த 5 அங்கங்களை கொண்டது. அதில் வந்து திதி தான் வந்து செல்வத்துக்கு அதிபதியாக வராரு. அதனால பெரியவங்களுக்கு திதி கொடுக்கும் போது அவன் வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய செல்வந்தர் ஆக முடியும். அதனால வந்து அவசியம் இந்த 3 நாள் வருஷத்துல வந்து ஆடி, புரட்டாசி, தை இந்த 3 மாசம் வந்து அவசியம் போய் ஒரு நதிக்கரை ஓரத்துல அவங்க வீட்டுல பெரியவங்களை நினைச்சு திதி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சிறப்பா இருக்கும். அப்ப இவங்களுக்கு திதியெல்லாம் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சுப நிகழ்ச்சியெல்லாம் பிரேக் ஆகுது. அதான் பையனுக்கு திருமணம் ஆகலை, பையனுக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரி தடங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வந்து பெரியவங்களுக்கு முறையாக நீங்கள் திதி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும். இது மாதிரி வந்து எல்லாரும் வந்து அவங்களுக்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மா தவறி இருந்தாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து முறையாக ஒரு வருஷத்தில் ஒரு 3 நாளாவது போய் ஒரு திதி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்னு சொல்லி அடியே ஓமுருகா ஜோதிடாலயா அன்பர் எம் பழனியப்பன் வாழ்த்துக்கள். நன்றி.